சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஹிட்லர் செய்யாத கொடூரம் விவசாயிகளுக்கு செய்த திமுக அரசு. பண மூட்டையோடு வரும் வேலு அன்புமணி அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய அதிகாரம் குறைந்துவிடும் என்பதனால திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாக ரீதியாக பிரிக்காமல் ஏவாவேலு பார்த்து கொள்கிறார் எனவும், ஏவாவேலுவும் அவரது மகனும் தேர்தல் நேரத்தில் மூட்டை மூட்டையாக பணத்தை கொண்டு வருவாங்க, பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் 100 நாட்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டு வராரு. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நடைப்பயணம் மேற்கொண்ட அவர் துண்டு பிரசுரங்கள் வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய ராஜ்யம் குறைந்துவிடும் என்பதனால மிகப்பெரிய மாவட்டமான திருவண்ணாமலையை பிரிக்க விடாமல் ஏவாவேலு பார்த்து கொள்கிறார். 1,30,00,000 இளைஞர்கள் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் நிறுவனங்களை 75% உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் என வாக்குறுதி கொடுத்த திமுக அதனை நிறைவேற்றலை. அவர்கள் சொன்னது போல் அந்த சட்டத்தை நிறைவேற்றி செயல்பாடுகளை கொண்டு வந்திருந்தால் இந்நேரம் தமிழக இளைஞர்கள் மதுவுக்கும் போதைக்கும் அதிகமாகி இருக்க மாட்டாங்க, வேலைக்கு சென்று இருப்பாங்க. முதலமைச்சர் சென்றிருப்பது சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா. இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக கொண்டு வந்ததாக சொன்ன முதலீடுகளில் வெறும் 10% மட்டும்தான் செயல்பாடுக்கு வந்திருக்கு. 90% செயல்பாட்டுக்கு வரல. அது பற்றி நாங்கள் விரைவிலே புத்தகமாக வெளியிட இருக்கோம். விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த திமுக அரசை மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஹிட்லர் கூட விவசாயிகளை சித்திரவதை செய்ததில்லை, சிறையில் அடைக்கவில்லை. ஆனால் தமிழக அரசு விவசாயிகளை கொடுமைப்படுத்துது. நமக்கு சோறு போடுகிற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகள் 7 பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைச்சது. குண்டர் சட்டத்தில் யாரை சிறையில் போடுவாங்க? கள்ளச்சாராயம் காய்ச்சுபவன், போதைப் பொருள் விற்பனை செய்பவன், மணல் கடத்துபவன், கொள்ளை செய்வதற்கான குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுக்காக 46 ஆண்டு காலமாக டாக்டர் ராமதாஸ் போராடி வராரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீட்டை கொடுக்க தமிழக அரசு மறுத்து வருது. தரவுகளை நியாயப்படுத்தி வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் சொன்னது. ஆனாலும் திமுக அரசு அதை கொடுக்கவே இல்லை. மேலும் இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வராங்க. ஆனால் திமுக அரசு அதனை செய்ய மறுக்குது. 2026 தேர்தல் விரைவிலே வரப்போகுது. அமைச்சர் ஏவாவேலும் அவரது மகனும் பண மூட்டைகளை தூக்கி கொண்டு உங்களது வாக்குகளை பெறுவதற்காக வருவாங்க. ஏமாந்து விடாதீங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்காரு.